இந்த திருச்செந்தூர் போகும்போது ஏதாவது தடங்கள் வந்துட்டே இருக்கும் போகிறதுக்குள்ள அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் நம்பவே இல்லை. எனக்கு நடக்கும்போது நான் அதை நம்பினேன். ஏன்னா நைட்டு தானே ட்ரெயின், சரி ஈவினிங் போல் எல்லாமே பேக் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம்னு நினச்சா, அதுக்கப்புறம் தான் பேக் பண்ணும்போது தான் ஞாபகம் வருது, ஐயோ இது இல்லை அது இல்லைன்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்து வச்சு கிளம்புறதுக்கே வந்துட்டு லேட் ஆயிடுச்சு. 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் ஜங்ஷனே போனோம். காலைல கரெக்டாக 6 மணிக்கு தான் திருச்செந்தூர் போய் ரீச் ஆனோம். அங்கே போய் கடலெல்லாம் குளிச்சுட்டு ரெடி ஆகி சாப்பிட்டுட்டு அந்த 100 ரூபாய் லைனில் தான் போய் நிற்கணும் ஒரு தரிசனத்துக்காக. அங்கே போனால் அங்கே சண்டைன்னா சண்டை, என்ன சண்டைன்னு பார்த்தா, இந்த வயசானவங்களாம் போவாங்கல்ல அந்த லைனில் வந்துட்டு அவங்க ஃபேமிலின்னு சொல்லிட்டு ஒரு 5-6 பேர் போகிறாங்க. நாங்கள்லாம் ஒரு 3 மணி நேரம் நின்று பார்த்துட்டு இருக்கோம். பக்கத்தில் இருக்கவங்களாம் போயிட்டே இருக்காங்க. எனக்கு அப்போ தான் தோணுச்சு, என்னடா அது நம்ம ஒரு 3 மணி நேரம் நின்றுட்டு இருக்கோம், இவங்க வந்ததையும் போகிறாங்கன்ட்டு. ஆனால் எவ்வளோ பிரச்சனையிலையும் எவ்வளோ கஷ்டத்துலையும் அந்த 4 மணி நேரம் நின்று அவரை போய் பார்த்துட்டு வெளியே வரும்போது என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதெல்லாம் மறந்து மைண்டே ஒரு மாதிரி ரிலாக்ஸாக இருக்குது. எத்தனை தடவை போனாலும் மறுபடியும் எப்படா அவரை போய் பார்ப்போம், எப்படா மறுபடியும் திருச்செந்தூர் போவோம் அப்படின்னே தான் எனக்கு தோணிட்டு இருக்கு.